Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காதலன் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காதல். உணவு அருந்திவிட்டு இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இருவர் இளைஞரை தாக்கிவிட்டு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர்களை கைது செய்த விடியா அரசின் ஏவல் துறை. ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகம். நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. அவிஞ்சிகர பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட பிறகு அதை கூட இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் கிடைக்காமல் இந்த சிபிஐ இன்றைக்கு அப்பீல் செய்திருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிறுமி முதல் இன்றைக்கு முதியோர்கள் வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இந்த இது ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவிகளுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட முட்டுக்கட்டை போட்ட திமுக அரசின் ஏவல் துறை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் திமுக அரசு நிர்வாக திறனற்ற அரசு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக அதிமுக குற்றச்சாட்டு. நியாயமான போராட்டத்தை கூட திமுக அரசால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஆதங்கம். திராவிட மாடல் சொல்றாங்க, ஆனா எதுவுமே பிரயோஜனம் இல்ல. போலீஸை வச்சு இந்த கெடுபிடி கொடுத்தாங்கன்னா எல்லாரும் நியாயம் சொல்லாம போயிட்டே இருப்பாங்களாமா? மகளிர் நிக்கிறோம், மகளிரே அடிக்கணும்ன்ற மாதிரி ஆளை வச்சு செட் பண்ணி அடிக்க வராங்க. ஒரு கட்சியில என்ன சொல்றோம்னு கேட்க வரணும். நாங்க சாதா பொதுமக்களே தான் பண்ணாங்க, நாங்க எல்லாருமே கேள்வி கேட்க வரோம். ஏன் கேட்க விட மாட்டீங்க? அதுவே ஒண்ணு ஏமாத்து, மக்களை ஃபுல்லா ஏமாத்துறது. நீ கொடுக்குற 1000 ரூபாயில யாரும் ஒண்ணு இங்க வாழல. ஒழுங்கா நீ மக்களுக்கு அடிப்படை வாழ்க்கை கொடுத்தாலே போதும். நீ உன் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு நாங்க ஆளு கிடையாது இங்க யாருமே. இங்க உண்மையா மக்கள் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அப்படியே டைட் பண்ணி அங்கங்க அடிக்கிறது, போலீஸ் வச்சு மிரட்டுறது, இதெல்லாம் வேலையாங்க? ஃபர்ஸ்ட் மக்களை மதிக்க சொல்லுங்க, பெண்களை மதிக்க சொல்லுங்க. அவங்க வீட்லயும் பொம்பளைங்க இருக்கு, புரியுதுங்களா? பாலியல் கொடுமைனா சரியான சட்டம் இருந்தா ஏன் அது நடக்குது? எப்படி நடக்கும்? இவங்க விடுவாங்க கஞ்சால இருந்து எல்லாமே கமிஷனை வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க உயிரை எடுக்கிறானுங்க. ஏன் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் பிளாட் போட்டு இங்க வித்துட்டு இவன் எங்கயாவது ஊரை விட்டு போயிடுவான். அதிகாரம் கிடையாதுங்க, அட்லீஸ்ட் ஆளுங்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்குறானுங்க. யாரு தண்டனை பண்றாங்க, கற்பழிக்கிறானுங்களா, கொள்ளடிக்கிறானுங்களா, அவனுங்களுக்கு தான் பவர் கொடுக்குறானுங்க. டிஎம்கே ஆட்சி ஒழுங்கான், அப்பதான் மக்களுக்கு பாதுகாப்பு. ஆட்சி விடியா திமுக அரசும் காவல்துறையும் எதிர்க்கட்சியினரின் குரல் வளையை நசுக்குவதாக அதிமுக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடருவதாக விமர்சனம். பெண்களுக்கு மாணவிங்க யாருக்குமே இவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க. ஆட்சி கலைக்கிறாங்க, பாதுகாப்பே கிடையாதுங்க. இதுக்கு மேல எப்படிங்க சொல்றது? மக்களே நாங்க பிரஸ் மூலமா தாங்க சொல்ல முடியும். இத கூட சென்னை சைதாப்பேட்டை முதல் அடையாறு வரை கடும் போக்குவரத்து நெரிசல். அதிமுக போராட்டத்திற்கு போதிய முன்னேற்பாடுகளை செய்யாத காவல்துறையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்ற செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது. சமூக விரோதிகளின் கூடாரம் திமுக என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய பாலியல் சம்பவமே சான்று என அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று ஸ்டாலின் மாடல் அரசு சொல்லுவது
சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்குப்பையை கரையான் தின்றுவிட்டது என சொல்வது போல் இருக்கிறது எனவும் விமர்சனம். பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் பாடசாலையாக நடத்துவதற்கு பதில் பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக இந்த அவல ஆட்சியும் அதை நடத்தும் கட்சியினரும் மாற்றி வைத்திருப்பது உலக கொடுமைகளின் உச்சம். எல்லா கொடுஞ்செயலுக்கும் பின்னால் திமுக நிர்வாகிகள் இருப்பது என்பது ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதான் குற்றவாளிகளை ஊக்குவித்தும் காப்பாற்றவும் செய்கிறதோ என்ற சந்தேகத்தை மக்களிடையே வலுவாக எழுப்பியுள்ளதாகவும் சாடல். பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளுக்கு திமுக அரசு ஆதரவாக உள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் குற்றச்சாட்டு. அவலங்களோட உச்சகட்டத்தில் இருக்கிறது. விடியல் ஆட்சின்றாங்க. மக்களுக்கு விடிஞ்சாவே கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்களை பத்தி படிக்கிறது தான் வேலையா போச்சு. இந்த ஆட்சியில பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளாரே போலீஸ் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. பல்கலைக்கழகத்துக்கு இவ்வளவு பெரிய வளாகத்துக்கு முறையான பாதுகாப்பு இல்லை. ஆனா இவங்க கற்பழிப்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அண்ணா நகர் மாணவி விஷயத்துல முறையான விசாரணை இல்லைன்றதுக்கு அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அதை எதிர்த்து இந்த ஒரு அரசாங்கம் போகுதுட்டா கோர்ட்டுக்கு, அப்ப கற்பழிப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது. அதனோட விளைவுதான் இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளாரே துணிஞ்சு திமுக நிர்வாகிகள் இந்த கற்பழிப்பு சம்பவம். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் மாணவியின் பெயர் முகவரியுடன் FIR-ஐ அவசரமாக வெளியிட்ட ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. சிறிய குற்ற வழக்குகளில் கூட FIR-ஐ வெளியிடாமல் மறைத்து வைக்கும் காவல்துறை மாணவியின் முழு விவரங்களுடன் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என மாணவர்கள் கொந்தளிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் வலுக்கும் சந்தேகம். செய்தியாளர்கள் கூட நுழைய முடியாத பாதுகாப்பு நிறைந்த பல்கலைக்கழகத்தில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் நுழைந்தது எப்படி என மாணவிகள் கேள்வி. பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மனசாட்சியின்றி பாலியல் சீண்டல் என திசை திருப்பும் திராவிட மாடல் அரசு. பாலியல் சீண்டல் என்றால் மாணவியை மருத்துவமனையில் அனுமதித்தது ஏன் என கேள்வி எழுப்பும் மாணவர்கள் ஸ்டாலின் அரசு பிரச்சனையை மூடி மறைக்க முயல்வதாக குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என வாய்ப்பந்தல் போடும் திராவிட மாடல் அமைச்சர். போதை ஆசாமிகள் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு அலங்கோல ஆட்சி நடத்துபவர்கள் ஒரு மாணவியின் வாழ்க்கை சீரழிந்த பின் நடவடிக்கை எடுப்பதாக நாடகம் ஆடுவதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. கல்வி கற்க வந்த பல்கலைக்கழகத்திற்குள் போதை ஆசாமியால் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரத்தை தனிப்பட்ட மாணவியின் பிரச்சனை என்று அலட்சியமாக கூறிய உயர்கல்வித்துறை அமைச்சர். காமக்கொடூரன் ஞானசேகரன் திமுக உடன்பிறப்பு என்பதால் காப்பாற்ற நினைக்கிறார்களா என கேள்வி எழுப்பும் மக்கள் பொறுப்பின்றி பேசிய அமைச்சர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஆவேசம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிக்கியவர் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என தகவல். காதலர்களை மிரட்டி அத்துமீறலில் ஈடுபடுவது போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களில் கைதான ஞானசேகரன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பது அம்பலம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரன் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சி. திமுகவில் செல்வாக்கு செலுத்தி வந்த ஞானசேகரன் தொடர்ந்து ஆளுங்கட்சியின் ஆசீர்வாதம் இருந்ததால்
பல பெண்களிலும் பாலியல் அத்துமீறலிலும் பாலியல் வன்கொடுமையிலும் ஈடுபட்டதாக தகவல். தமிழக கல்வி வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் உள்ளிட்ட சிலர் தினமும் மது குடிக்கும் பார் போல பயன்படுத்தி வந்ததாக தகவல். பல்கலைக்கழகத்தில் இருக்கும் சிசிடிவிகள் செயல்பட்டதாகவும் அதன் ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றி சென்ற காவல்துறை காட்சிகளை வெளியிடாமல் மேலும் பல குற்றவாளிகளை தப்ப வைக்க முயற்சிப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து நாளை தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கழக அமைப்பு ரீதியான மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு காலை 10:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் பாலியல் குற்றங்களை தடுக்கவும் சட்டப்படி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை வழங்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சுனாமி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அனுசரிப்பு. மெழுகுவர்த்தி ஏந்தி கடலில் பால் ஊற்றி கடல் அன்னையை வணங்கி ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஈரோடு மாவட்ட பெருந்துறையில் டிஎஸ்பி என கூறி வருமான வரித்துறையில் வேலை வாங்கி தருவதாக துணை தாசில்தாரிடம் 2 கோடி ரூபாய் மோசடி செய்த சென்னை இளைஞர் சிக்கினார். காவல்துறையினர் பெயரில் நடைபெறும் மோசடிகளை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மெத்தன போக்குடன் கையாளுவதால் மோசடி சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை கூட்டுசாலை அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. காரில் பயணித்த ஓட்டுநர் உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வேகத்தடைக்கு இடையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை முன்னும் பின்னும் தள்ளி தள்ளி களைத்து போன பொதுமக்கள். பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் செயலற்ற ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போக்குவரத்து துறை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் திம்ஜேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் கழுத்தறுத்து கொடூர கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். ஆந்திராவில் இருந்து சென்னை கொருக்குப்பேட்டைக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 4 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை தங்கு தடையின்றி படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உயிரிழந்தவரின் சடலத்தை இடுப்பளவு வாய்க்கால் நீரில் சுமந்து சென்ற மக்கள். மயானத்திற்கு செல்ல சரியான சாலை வசதியும் குழாய் பாலமும் மயான கொட்டகையும் அமைத்து தர விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உணவகங்களில் ஓடுடன் கூடிய முட்டைகளுக்கு ஜிஎஸ்டி இல்லை என்று மத்திய அரசு அறிவிப்பு. ஓடற்ற ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்றவற்றிற்கு 5% ஜிஎஸ்டி வரி என்று விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் குழப்பம்.